மக்களே ஒரு வழியா மழையில நனைஞ்சு கவுந்து இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்துரும் மக்களே. இது என்னன்னா ஜார்ஜ் ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் பிலாவலையில இருக்கு மக்களே. இங்க பார்த்தீங்கன்னா நனைஞ்சு எடுத்து கவுந்து இந்த 10 நாள் திருவிழாவ பார்த்து இன்னைக்கு சமபந்தி விருந்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க விளையாட்டு சாமானம், ஐஸ்கிரீம், குலுக்கி சர்பத்துன்னு எவ்வளோ மக்கள் இங்க வந்திருக்காங்க பாருங்க மக்களே. இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சரி மக்களே, அப்படியே நடந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இனி கோயிலுக்குள்ளே போய் அடுத்த ப்ரேயர் பண்ண போகிறோம். பாருங்கள் மக்களே, சிஸ்டர்ஸ் எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே பாருங்கள் மக்கள் எல்லோரும் கூட்டமாக இருக்காங்க, வெளியே உட்காந்துருக்காங்க. அப்படியே வியூவை பாருங்கள் மக்களே. இன்னும் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம ப்ரேயர் பண்ண தொடங்கியாச்சு. தம்பியும் ப்ரேயர் பண்ண தொடங்கியாச்சு. நான் பாருங்கள் மக்கள் உள்ளே நின்றுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க மக்களே. அடுத்தது நம்ம இங்கே வந்தாச்சு, ஆக்குப்புறைக்கு வந்தாச்சு. ஆக்குப்புறன்னு சொன்னால் எங்கள் ஊரில் சாப்பாட்டு இடமா தான். இங்கே தான் முக்கியமானது. இங்கே பாருங்கள் மக்களே, அடுத்த தொடங்க போகுது. என்ன பாருங்கள் தம்பி கேட்ரிங் பாய்ஸ் அழகாக ரோல் விரிக்கிறாங்க. ஒரு காலத்தில் நாங்களாம் ரோல் விரிச்சிட்டு இருந்தோம், இப்போ போகிறதில்ல. நான் பாருங்கள் மக்களே, எவ்வளோ அருமையாக இழுக்காம பாருங்கள். அழகாக அப்படி உருட்டி அழகாக எடுத்து அது எடுக்கும்போது கரெக்டாக எடுக்கணும் மக்களே. கரெக்டாக ரோல் விரிச்சிட்டே இருக்காங்க மக்களே. கேட்ரிங் பாய்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க மக்களே. அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க. அடுத்த தலைவாழை இலை போடுறான் பாருங்கள் தம்பி, சூப்பராக போடுறான் பாருங்கள். இப்படி தான் இலை போடணும். இலை போடுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது மக்களே. அப்படியே நம்ம இலையில தண்ணியை ஊற்றி நம்ம இலையை கழுவ ஆரம்பித்தாச்சு. அடுத்தது கூட்டெல்லாம் வைக்க அண்ணா தம்பி அண்ணா தண்ணி ஊற்றுறாங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக ஊற்றுறாங்க. பாருங்கள் மக்களே, நான் இலையை போட்டாச்சு. இனி அடுத்த பாருங்கள் முக்கியமான ஐட்டம் எல்லாம் வச்சாச்சு. நம்ம ஊரில் அவியல், எங்கள் ஊரில் அவியல், அப்புறம் பொரியல், நான் சோறு போட்டாச்சு மக்களை, எல்லாம் போட்டாச்சு. பொரியல் எல்லாம் வச்சாச்சு. அடுத்தது முக்கியமான ஆட்டு கறி இப்போ போடுவோம் பாருங்கள். அண்ணன் ஊற்றியாச்சு மக்களை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பப்படம் வேறு லெவல் மக்களை, சூப்பராக சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் இனி ரசம் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரசமும் நல்லா இருக்குது மக்களை. கட் பண்ணும் மக்களே ஒரு வழியா சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா லாஸ்ட்டாக மெயின் டிஷ்ஷு பழத்தை உரிச்சு போட்டாச்சு மக்களை. இப்போ பாருங்கள் அப்படியே பழம் பழுக்கையில் போல இருக்குது. புளிச்சு அப்படி பிதுக்கி தள்ளியாச்சு. அப்புறம் அந்த பப்படத்தை எல்லாம் போட்டு பாயசம் வரும் மக்களை. அந்த பாயசத்தை அப்படியே அதில் ஊற்றி ஒரு குவாரி ஒரு அடி அடிக்கும்போ அப்படி ஒரு ருசி இருக்கும் மக்களை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் மக்களை. நிறைய பேர் இப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லை. கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் வயசு வந்தாச்சு. இப்போ குவாரி ஊற்றி எப்படி அடிக்கணும் பாருங்கள் மக்களை. என்ன பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி அடிச்சுட்டு போங்க.